இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கிற இடம் தான் நம்முடைய வயல். அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. வயல் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலபோகத்துக்கான வயல் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலபோகம்னு சொன்னால் அந்த சித்திரை மாதத்தில் வந்து வயலை நாங்கள் விதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மட்டக்களப்பில் வந்து பெரும்பாலும் சித்திரை மாதம் தான் விதைப்பாங்க. அது ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீர் வரத்தின் பொறுத்து வந்து அது வந்து மாறுபடும். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வயல், ஒரு உழவு அடிச்சிருக்கிறோம். அதோட வந்து அந்த வரம்பெல்லாம் வந்து நாங்கள் கட்டி கொண்டுருக்கிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க என்னுடைய வயல். தண்ணியெல்லாம் வயலுக்குள்ளே பாஞ்சு இப்போ அந்த வயல் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. அந்த 3 பேர் நின்று வேலை வரம்பை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் அந்த வரம்பு கட்டுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது காரணம் என்னென்னு சொன்னால், அந்த நீரை வந்து நாங்கள் சேமித்து கொள்ளலாம். இப்போ வாய்க்கால்லேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கும். அதை வந்து நாங்கள் வயலுக்குள்ளே பாதுகாக்கிறதுக்கான ஒரு தேவைப்பாடு கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அந்த வரம்புகள் இல்லாட்டி தண்ணி அப்படியே ஓடி மெட்ட வயலுக்குள்ளே ஓடி அப்படியே கடலுக்கு போய் சேரும். அப்போ அதை நாங்கள் பேணுறதுக்காக தான் இந்த மாதிரி வரம்புகளை வந்து 4 பக்கம் அந்த வயல்களில் கட்டி அதை சேமித்து கொள்வது. இந்த வரவைன்னு சொன்னால் இப்போ இந்த 4 பக்கம் அடைச்சிருக்கிறதா அந்த வரவைன்னு சொல்கிறது. இப்போ இந்த செய்கிறது வந்து அடுத்த வரவை, இந்த இருக்கிறது அடுத்த வரவை. அப்போ இந்த 2 வரவையிலையும் வந்து தண்ணியை வந்து பாய்ச்சுறதுக்கான ஒரு இடத்தை நான் காட்டுறேன். அந்த ஒரு சின்ன ஒரு பக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கடை மூலமாக தான் இந்த வயல் வந்து இந்த வரவைக்குள்ளே வந்து அடுத்த வரவைக்குள்ளே தண்ணியை பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் இப்போ காட்ட போகிறேன். அப்படியே நம்ம நடந்து அப்படியே வயலுக்குள்ளே போகும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து உழவடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த கொக்கு நிற்கிற இடமெல்லாம் வந்து இந்த உழவடிச்சு கொண்டிருக்காங்க. சொன்னால் ஃபுல்லாக உழவடிச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த வரம்பு. பாருங்கள், நான் நீட்டாக வந்து இந்த வரம்பை வந்து 2 பக்கம் வந்து இந்த புட்கள் இல்லாமல் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. அந்த புட்கள் வந்து இந்த வரம்பில் இருக்குமுன்னு சொன்னால் இந்த வயலுக்குள்ளேயும் வந்து அந்த புட்கள்ன்ற இனங்கள் வந்து பெருகக்கூடும். அதுக்காக தான் இந்த 2 வரம்பையும் வந்து க்ளீனாக வச்சு கொள்வது. மற்றது நாங்கள் அந்த வரம்பு நடக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து இந்த வயல் ஏரியாவுக்குள்ளே பாம்புகள் இருக்கும். அந்த பாம்புகள்லேருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வரம்பை வந்து க்ளீனாக வச்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் இதில் வளமையாக நடந்து போகிறது வந்து இந்த வரம்பில் தான். இப்போ இந்த சேத்து நிலத்தில் வந்து நடக்கிறத விட வரம்பில் நடக்கிற லேஸு. அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் அந்த வரம்பை க்ளீன் பண்ணி வச்சு கொள்வது. இப்படி க்ளீனாக இருக்கும்னு சொன்னால் பயமில்லாமல் வயலுக்குள்ள நடக்கலாம். இதான் நான் உங்களுக்கு முதல் சொன்ன விஷயம் வந்து இந்த வரவைக்குள்ளே இருந்து தண்ணியை வந்து நாங்கள் இப்போ இந்த வரவைக்குள்ளே பாய்ச்சிரோம்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று தேவை. இப்போ கொஞ்சம் பாருங்கள், இதுதான் இந்த வக்கடை. இந்த வக்கடை மூலம் வந்து இந்த வயலுக்குள்ளே இருந்து இந்த வரவைக்குள்ளே வந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் இது ஒட்டி இல்லாது. கொஞ்சம் வந்து இந்த பக்கம் வந்து மேட்டு நிலமாக இருக்கிற இடத்துலையும் இங்கே வந்து தண்ணி இங்கால பள்ளமாக இருக்கிற பக்கத்துலேயும் வந்து தெரிவு செஞ்சு அந்த இடத்த வந்து நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். இந்த வரம்பில் இடையில வந்து 2 பக்கம் வெட்டி விட்டோடனே அது வந்து லேசாக வந்து தண்ணி ஓடி கொண்டிருக்கும். இப்போ இந்த வயலுக்குள்ளே வந்து தண்ணி எங்கே பாய்ச்சிரோன்னு சொன்னால் நாங்கள் இதன் மூலமாக வந்து இந்த வக்கடை மூலமாக வந்து பாய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி. இப்போ ஒரு பின்னேற 3 மணி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் பாருங்கள் இவ்வளவு வெயில் அடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி. நம்ம வீடுகளில் இருந்தோம்னு சொன்னால், நகர்ப்புறங்களில் இருந்தோம்னு சொன்னால் கடும் பொக்கையாகவும் இந்த இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் இவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மரங்கள் இல்லாட்டியும் இந்த தண்ணிகள் வந்து வளைச்சி இருக்கிறதால வந்து எப்பயும் ஒரு கூலான ஒரு காலநிலை வந்து இங்கே நிலமும். வெயில் விழுந்தாலும் வந்து நாங்கள் அந்த கூலை வந்து ஒரு குளிரான காலநிலையை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வரம்பை வந்து 2 பக்கம் அந்த புட்களை செதுக்கி க்ளீன் பண்ணி வடிவாக நீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. வரம்பை கட்டி கொண்டு போகிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டுருக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து வயலாகவே இருக்குது. இந்த இருக்குங்களோட வாடி. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.